நான் எதுக்கு திறப்பின் வாசல்னு சொல்வேன். இங்கே வந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற அந்த பாடங்கள் வழியாக இங்கே வந்து உங்களோடு பரிசுத்த ஆவி உங்களில் செயல்பட ஆரம்பித்துட்டா அதுக்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நல்லதே இருக்கும், நல்ல நேர்மையான வழியை நோக்கியதே இருக்கும். நீதி நேர்மையோடு நீங்கள் நடப்பீங்க. தவறு செய்யும் போதெல்லாம் பரிசுத்த ஆவி உங்களை உணர்த்துவார். உங்கள் மனசாட்சியை அவர் பேசுவார். மனசாட்சியில் நீ செய்கிற தப்புமான குடிக்கிறது பாவம். ஏன் குடிக்க பாவம்னா இந்த உடல் கடவுளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருத்தன் அழித்தால் அவனை நான் அழித்து விடுவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ நாம் வந்து பல தவறுகள் செய்யும்போது பரிசுத்த ஆவி நம்மளை உணர்த்துவார், நம்முடைய மனசாட்சியில் சொல்லுவார். ஏனென்றால் மனசாட்சிக்கு எதிராக செய்வதெல்லாம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் சோதிக்கணும். நான் இந்த நாளில் நல்லது இருக்கேனா, இந்த நாளில் நான் சரியாக நடந்திருக்கேனா. ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்னே ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்காந்து அல்லது குடும்பத்தோடு இருந்தோ யோசித்து கணவன் மனைவி உட்காந்து பேசி அவங்க பிரச்சனைகளை எல்லாம் 2 பேரும் உட்காந்து சால்வ் பண்ணணும். நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தால் அப்போவே அதுக்கு பரிகாரம் தேடி நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நித்திரை போகும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அது அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்ம நல்லதே செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது இன்னும் எதை செய்தும் சரிதான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அப்படி எல்லாம் போனீங்கன்னா அது நல்லாவே இருக்காது லைஃப். அது மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது ஜெபிங்கள்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு துன்பத்தை அவர் கொடுப்பதற்கு காரணமே கடவுளை தேடுவதற்காகத்தான், உங்களை சரி பண்ணுவதற்காகத்தான், உங்கள் குடும்பத்தை சரி பண்ணுவதற்காகத்தான். அப்போ உங்கள் வாழ்க்கையை சரி செய்து நீங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறார். அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் கடவுளையே தேட மாட்டீங்க. அதன் பிறகு நீங்கள் தாறுமாறான வாழ்க்கைக்கு போய்விடுங்க. யாராலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எனவே அருமையான சொல்லேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனவே பாவம் என்று செயல்பாடுகள் என்னென்று என்பது தன்னையே நேசிப்பதன் மூலம் கடவுளை பாருங்கள் அலட்சியப்படுத்துவது. பாவம் என்பது தன்னை நேசிப்பதன் மூலம் தன்னுடைய சுய சந்தோஷத்திற்காக, சுய இன்பத்திற்காக, இந்த உணர்ச்சி பேசப்பட்ட இன்பத்திற்காக அதை நாம் நாடுவதன் மூலம் கடவுளை அவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துவது தான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. பாவம் என்ன கொண்டுகிறது? அந்த தன்மை என்றால் என்ன? இறைவன் பார்வையில் தீமை புரிபவர்களை பாவி என்று சொல்லப்படுகிறார்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் பாருங்கள், ஏதாவது தவன் ரவுடிஸு இப்படி போனானோ பாவியில் போகிறவங்கிட்ட போகிறான்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்மை ஆய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை மற்றவர்கள் பாவி என்று ஒரு காலம் சொல்ல நம்ம நினைக்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். பாவி என்ற அந்த சொல்லுக்கே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. இவன் நல்லவர் என்று சொல்லணும் எல்லாரும். இவள் நல்லவள். உங்களை பற்றி பக்கத்து வீட்டில் வந்து கேட்டால் அந்த குடும்பமாக நல்ல குடும்பம், அந்த பிள்ளைகளாக நல்ல குடும்ப பிள்ளைகள், அப்படி சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி தான். இந்த தியானம் முடிந்து சென்றால் உங்கள் வீட்டில் அந்த இறைவனுடைய விளக்கு எரிய வேண்டும், வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். அருமையானவர்களே, ஏனோ தானோ என்று வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதற்கு ஒரு முறை இருக்கிறது, அது ஒரு தன்மை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்பவர்களாக இருப்போம். நம்முடைய இல்லத்திலிருந்து ஒளி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பரவும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இனி அடுத்தபடியாக பாவத்தின் செயல்பாடுகள் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு பொருள் மேல் பிடிவாதமான ஆசை. சகோதரி ஒரு நகையை பார்த்துட்டாங்க கடையில், அதில் பக்கத்து வீட்டுக்காரி நகையை கொண்டு காட்டுறா. அவர் விலை இப்போ நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு இது உண்டு. ஒன்று வாங்கினா அடுத்தவங்கள்ட்ட காட்டிலாட்டி அவங்களுக்கு தூக்கம் வராது. கொண்டு போய் அக்கா பாருங்கன்னு சொன்னோடனே என்ன செய்கிறேன், இதை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்கிறது, எப்படியாவது இது பெறணும், இப்படிப்பட்ட ஒரு நகை எனக்கு வாங்கணும். அப்போ அதற்கு நாம் கையாளுகிற முறைகள் பல நேரங்களிலே பாவத்திற்கு இட்டு செல்லும். அப்போ பிடிவாதமான ஆசை, எந்த காரியத்திலும் நமக்கு பிடிவாதமான ஒரு ஆசை இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரு காரியத்தை செய்ய நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை. நமக்கு அந்த ஆசைப்படுற பொருளை, காரியத்தை நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு நாம் பெறுவதிலே தப்பில்லை. ஆனால் அதற்கு மாறாக அநீதியான வழியிலே நான் போய் அதை பெற வேண்டும் அல்லது
பிடிவாதமான நம்மளால் கணவனால் வாங்கித்தர இயலாமல் இருக்கலாம். அப்பொழுது அதை அட்ஜஸ்ட் பண்ணி அல்லது ஒரு மனைவியால் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்க இது கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவளுடைய நிலைமை என்னான்னு அறிந்து அப்படி பேசி ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். அப்போ இந்த பாவம் என்ன செய்யும்னா அது கூடாது. பிடிவாதமான எனக்கு இதை வாங்கித்தான் தந்தாகணும், இதை இப்படித்தான் செய்தாகணும். பிள்ளைகளை பாருங்கள், சில பிள்ளைகள் பிடிவாதமாக இருக்கும். இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட ஒரு செய்தி வாங்கி கொடுக்கலன்னா அன்றைக்கி நான் செத்து போயிடுவேன்னுது. ஒரு சின்ன ஒரு கைபேசி வாங்கி கொடுக்கலனாலும் செத்து போகணும், பைக் வாங்கி கொடுக்கலன்னா செத்து போகணுன்றது. எதுக்கு எடுத்தாலும் நான் செத்து போகிறேன்னு பயம் கொடுத்துங்க. அப்போ நம்மளை பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து வளர்த்ததுக்கு நாம் முதலில் பக்குவப்படணும். கடன்களை தட்டுங்க. நாம் முதலில் பக்குவப்பட்டால் தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் வளர்த்த முடியாதுமா சொல்லே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பாவத்தின் செயல்பாடுகள் பிடிவாதமாக. ரெண்டாவதாக, நமக்கு கடவுளுடைய அன்பு முறியப்படும். கடவுளுடைய அன்பு நமக்கு இல்லை என்றால் எல்லோரும் என்ன பாருங்கள், நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை கடவுளுடைய அன்புக்குள்ளே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அவர் பேரன்பு மிக்கவர். எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் தான் அந்த கஷ்டத்தில் அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். கரங்களை தட்டுங்க. வேறு யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது. எனவே அவரை நம்புகிறவர்கள், நாம் உறுதியாக அவர் நம்பும்போது அவர் காட்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவர் காட்டிய பாதையில் நாம் நடக்கும் பொழுது, அவர் கட்டாய் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய பேரன்பு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக நான் நடக்கும் பொழுது, அவருக்கு நான் பாவத்தில் வாழும் பொழுது கடவுளுள்ள அன்பு மறிந்து விடுகிறது. ரெண்டாவதாக, அயலாரிடம் உள்ள அன்பு மறிந்து விடும். பாவத்துடைய குணம் என்னவென்றால் உங்களோடு நிற்பதல்ல. அதற்கு ஒரு தன்மை எப்படி என்றால், நாம் பாவம் செய்யும்போது இன்னொருத்தரையும் கூட்டுக்கு சேர்த்துக்கிடும். ஏவாள் பாவம் செய்த பொழுது அவள் பழத்தை பறித்து அவள் மட்டும் சாப்பிடலை. என்ன செய்தா சொல்லுங்கள்? என்ன செய்தா? கணவனுக்கும் கொடுத்தா. அவள் பாவையானதும் இல்லை, அவனும் பாவத்தில் விழ வைத்தாள். துவக்கநூல் 3:6 நினைக்கிறேன், படியுமா? துவக்கநூல் 3:6 படித்து பாரு, அங்கே சொல்லுது. அவள் ஏவாள் என்ன செய்கிறாள்? அந்த பழத்தை பார்ப்பதற்கு சரியாக இருந்தது, தானும் உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள்னு சொல்லும் பாருங்க. அந்த பழம் மகிழ் கைப்பூட்டதாகவும் பெண்ணை அந்த பழத்தை பறித்து உண்டாள். என்ன செய்தா? சும்மா இருக்கலை, சும்மா இருந்து பாவப்பட்ட கணவனுக்கும் அவள் கொடுத்தாள் என்று சொல்கிறார். ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்கள். அந்த பழம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. அதை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். எனவே அவனும் கடவுளை கட்டளையை மீறினான். இதுதான் பல நேரங்களில் நம்ம குடும்பங்களில் கூட நடக்கிறது. நம்மளோடு நிற்கிறது இல்லை, நம்மளோடு சேர்ந்தவர்களையும் பாவத்தில் இழுத்து கொண்டு போயிடுறோம். பாருங்கள், சில நேரம் குடிக்கிறோம் பாருங்கள், அவன் தனியாக குடிக்க மாட்டான், ஒரு ஃப்ரெண்டு சேர்த்துக்கிடுவான். மாப்பிள்ளை மச்சான் போவோம், அல்லது சிகரெட் அடித்து பாதி இப்படி பல கஞ்சா இதெல்லாம் பான்பம் இது மாதிரிலாம் போடுற மாதிரி இதெல்லாம் நம்மளோட நிற்பதில்லை. அது மாதிரி உடல் ரீதியான பாவமும் ஒருவரோடு நிற்பதில்லை, இன்னொருவரை கூட்டுக்கு சேர்த்து அவரையும் பாவத்துக்கு உண்டாக்குகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை சாதியாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த கடவுளிடமும் அயலாரிடமும் உள்ள அன்பை முறித்து விடுகிறது. மூன்றாவதாக, இயற்கைக்கு நமக்கு ஒரு முறிவை உண்டாக்கும். நாம் பாவம் செய்யும் பொழுது பாருங்கள், எலியா காலத்திலே 70 வருடம் மழை இல்லாமல் போனது. அதற்கு காரணம் அந்த நாடு பாவத்தில் இருந்தது. எனவே ஆண்டவர் மழையை தடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் பல குடும்பங்களில் கஷ்டங்களுக்கு காரணம் நம்முடைய பாவம். நம்முடைய பாவ செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கஷ்டத்தை கொண்டு வரும். கடவுளுடைய அன்பை இழந்து விடுகிறோம். எனவே அது என்ன செய்யுது? நாம் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை.
ஒரு தொழில் எடுத்திங்கன்னா அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அல்லது நீங்கள் உங்களுக்கு எது வருமானம் வருகிறதோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இழந்து போய்விடுகிறீர்கள். எனவே நாம் தவறும்போது நம்முடைய தொழிலையோ நம்முடைய பிரச்சனைகளையோ வரும்போது நாம் சுதாரிச்சுக்கிடணும். எந்த இடத்தில் நாம் கட்டளை தவறியிருக்கிறோம், எந்த இடத்துக்கு எதிராக நாம் செயல்பட்டுருக்கிறோனோ நாம் ஆய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டுங்க. அப்போ தான் நீங்கள் உழைக்கிற உழைப்பு பலன் தரும். அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை நாம் மகிழ்ச்சியாக கொண்டு இருக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய இயற்கையை மழையை நம்ம வயலில் வைத்தா நீங்கள் களத்தை அறுக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? அறுவடை செய்ய முடியாது. விளைச்சி நல்ல மேனி வரும்போது மழையெல்லாம் போயிடும். அதுபோல் தொழில் பண்ணுறவங்க கடலுக்கு மீன் கொண்டுனா உனக்கு மீன் படாது, பாடு. அப்போ நீ உன்னை சுதாரித்து கொள்ளணும். என்னோடய செயல்பாட்டில் என்ன தவறு இருக்குது, அப்போ அதை விட்டுட்டு நீ மந்திராதிட்டு போனீன்னா அழிவுக்கு மேலே அழிவு. இந்த சிலர்னு பாருங்கள், நிலத்தில் விளையாட்டி மந்திராதிட்டு போவாங்க, மீன் படலைன்னு மந்திராதிட்டு போவாங்க. மந்திரவாதியெல்லாம் ஒரு சாத்தானுக்கு ஒரு பலன் என்ன உண்டு, ஒரு சின்ன ஆரம்பத்தில் சின்ன நன்மைகளை கொடுப்பான். ஆனால் அது தொடர்ந்து உங்களை அப்படி அழித்தே போய்விடும். அவன் பக்கத்தில் போனீங்கன்னா அதோடு முடிஞ்சது உங்கள் வாழ்க்கை. ஒரு நாள் அவன்கிட்ட போகக்கூடாது. அவன் அழிவன் புதல்வன், வாழ வைக்கிறவனே கிடையாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பலர் இப்பொழுது தவறுகள் செய்வதை நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனையோடு இருக்கும். அல்லேலூயா.